அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். இது அன்னைகளாமன்றத்தின் வாய்ப்புத்திர செய்திகளுக்காக சதாசிவம் கந்தசாமி. எமது தாயத்தில் வாழ்கின்ற தமிழ் உறவுகளை மற்றும் புலம்பெயர் தமிழ் மக்களே அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்னைகளாமன்றத்தின் நிறுவனராகிய கந்தையா கிருஷ்ணர் தங்களுக்கு கூறிக்கொள்ளும் விடயம் என்னவெனில், யுத்தம் முடிந்து 20 ஆண்டு காலம் கடந்து சென்ற போதிலும் இப்போரினால் பாதிக்கப்பட்ட மக்களை எமது கட்சித் தலைவர்கள் எமது இனத்துக்காக உரிமை வேண்டி பயணித்த காலம் 76 ஆண்டு காலம் கடந்துவிட்ட நிலையிலும் இன்றும் அதன் வலிகள் எமது மக்கள் ஆறாத்துயரில் தவிக்கின்றனர். இம்மண்ணில் இம்மக்களை கவனிப்பாரின்றி முன்னைய ஆட்சியாளர்களும் அவர்களோடு இணைந்து செயற்பட்ட தமிழ் தலைவர்களும் மண்ணுக்கோ எமது மக்களுக்கோ எதையும் தந்தனராக இத்தனை ஆண்டு காலத்தில் வரலாறு இல்லை. இதுவரைக்கும் எங்களுடைய தமிழ் தலைவர்கள் என்று சொல்பவர்கள், கட்சி என்று சொல்பவர்களும் தங்களுக்குள் சண்டைகளும் போட்டிகளும் மக்களுக்கு என தந்தவர்கள். எமது சுமைகளை இறக்கச் சென்ற இந்த தலைவர்கள் தங்களுக்குள்ளேயே போட்டிகளை போட்டு நமது உரிமைகளை பெற்றுத்தருவோம் என்று கூறி எமது மக்களின் ஓட்டுக்களை பறித்துச் சென்றவர்கள். நம்மிடம் வந்த பாதைகள் அவர்களுக்கு இப்போது கண்ணுக்கு தெரியவில்லை. எம்மிடம் பறித்துச் செல்லப்பட்ட ஓட்டுக்களால் பாராளுமன்றம் சென்ற இவர்கள் தங்களுடைய இயலாத்தன்மையை கண்டு மக்கள் கோபத்தில் கொந்தளித்த போதும் எங்கள் குறையை யாரிடம் கூறுவோம், எம் குறை கேட்பவர்கள் எல்லோருமே போலியானவர்கள், வழிப்பறியாளர்கள் போன்று ஓட்டுக்களை பறித்து சென்ற இவர்கள் இன்று ஓட்டாண்டிகளாக உள்ளனர். நமது குறைகளை இறைவனிடத்தில் மாத்திரமே கூற முடியும். இறைவனும் நம் முன்னே வருவாராக இருந்தால் அவரையும் சிறை வைத்து விடுவார்கள். அதனால் தான் கல்லாக மறைந்தாரோ எனக்கும் தெரியவில்லை. இதுவரை காலமும் மக்களை உசுப்பேத்தி ஏமாற்றிய காலம் எங்களுக்கு வேண்டாம். அரசியலில் மக்களாகிய நாங்கள் வெளிப்படைந்து விட்டோம். உங்கள் ஏமாற்றம், சண்டித்தனம், பித்தலாட்டம் அனைத்தையும் விட்டுவிட்டு ஒன்றிணைந்து மக்களுக்காக அரசியல் செய்ய முன்வாருங்கள். உங்களுக்கு யாரை நிறுத்துவது என்ற போட்டி இருந்து வந்தால் மக்களுக்கென கிடைக்கப்பெறும் சிறு திரும்பு கூட எமது இனிய மக்களுக்காக இல்லாது போய்விடும். ஆகையினால் போராட்டத்திலே மிகவும் பாதிப்புக்கு உள்ளான மக்களை இனங்கண்டு தங்களால் இதுவரை காலமும் உதவ முடியாமல் போனதற்கு தமிழ் மக்களாகிய நாங்கள் வெட்கி தலைகுனிகின்றோம். சிங்களத்துக்கு அரசியல் சொல்லிக் கொடுத்த பூனைகளாக இருந்துவிட்டு இப்போது எம் இனத்துக்காக அரசியலை பேச முடியாததன் காரணம்தான் என்ன? தமிழீழ உறவுகள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய முக்கிய விடயம் என்னவென்றால், எமது உரிமைக்காக, எமது இருப்புக்காக, எமது பாதுகாப்புக்காக போராடி இறந்தவர்கள் மாவீரர்கள். அப்போரில் தப்பித்துக் கொண்டவர்கள் அங்கவீனமுற்ற போராளிகள் எமக்காக போராடிய இவர்களை, இந்த வீர செல்வங்களை, எம் தமிழை நாம் பாராமல் இருப்பது முறையா? அவர் தமிழனே அன்றி வேறு மொழி சார்ந்தவர்கள் இல்லைத்தானே? அன்பான தமிழ் மக்களே, தாயத்தில் இணைந்து கொண்டு தயவாகவும் மிக அன்பாகவும் மக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், எமது அன்னைகளாமன்றத்தின் மக்கள் உரிமை ஆதரவு கட்சி எமது மக்களுக்காக பணியாற்ற எம்முன்னே தோன்ற உள்ள வடக்கு மாகாண சபை தேர்தலுக்காக புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளையும் எமது கட்சி உறுப்பினர்களையும் எமது மன்றத்தினுடைய உறுப்பினர்களையும் ஆதரவாளர்களையும் இணைத்துக் கொண்டு தமிழ் கட்சிகளால் கைவிடப்பட்ட போராளிகளுக்காக பணியாற்றுவதற்காக புனர்வாழ்வளிக்கப்பட்ட கட்சிக்கு ஆதரவாக எமது மன்றம் மக்களிடத்தில் சென்று ஓட்டுக்களை வாங்கி குவிக்கும் நடவடிக்கையில் இறங்க உள்ளது. அன்பான மக்களே, எமது பணியாளர்கள் மிக விரைவில் எங்களுக்காக போராடியவர்களை காப்பாற்ற உங்கள் முன் தோன்றுவார்கள். அவர்கள் கேட்பதை உங்களுக்கு வழங்கி தர்மயுத்தம் செய்த போராளிகளை, அவர்களின் குடும்பங்களை, பொதுமக்களை காப்பாற்ற உங்கள் முன் பணிகின்றோம். உங்கள் ஓட்டுக்களை போட்டு வெற்றி பெறச் செய்வீர்கள் என நம்புகின்றேன். நன்றி. கந்தையா கிருஷ்ணர், அன்னைகளாமன்றம், நெய்தல் துறைமுகம், காரைக்கால்.